வெளிய ஆடுனா ஓகே, உள்ளே ஆடு. வெயிட்டர், வெயிட். இந்த போட்டுக்கு என்ன பேரு? குயின். ஆச்சி, இந்த ஷேப் பார்த்தாலே தெரியுதுல, ஷக்கீலா. இது சாப்பிட்டா உடம்புல எந்த Dressம் இருக்க விடாது. அப்படியே தூக்கி போட்டு கடிஞ்ச. அம்மா, என்ன பண்ணாதீங்க. அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்போம். இதுக்கு என்ன பேர் தெரியுமா? இல்ல, இது சிம்பான்சி. இது சாப்பிட்டான்னு வெச்சுக்க, பாருங்க. விடு. ஆஹா, சூப்பர். ஏய், பாட்டில் எடுத்து போறா, பாத்து நிக்கிறேன். ஏய், ஏதோ ஜாலி பண்றது நினைச்சா விளையாடுறியா? யாரு விளையாடுறது? நீங்க தான் விளையாடுறீங்க. ஸ்கூலுக்கு பக்கத்துல இப்படி ஒரு வைன் ஷாப் வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்றது நியாயமா? நல்லா செவுட்ல அடிச்ச மாதிரி கேளுங்க. எவ்வளவு மனு கொடுத்தோம், கவர்மெண்ட்டும் கேட்கல, போலீஸும் கேட்கல. சட்டத்தை இஷ்டத்துக்கு வளைச்சுக்கிட்டு பசங்களோட படிப்புக்கே பாட கட்டுறாங்க. பாமா வாத்துச்சி, நீ தான் இவனுங்களை கூட்டு வந்தியா? ஆரம்பத்துல இருந்து அடிக்கடி நீ எங்க லெவல கிராஸ் பண்ற. இந்த கடையை காலி பண்ணணும்னு நினைச்ச? ஏய், ராவோடு ராவா உன்னை அள்ளின்னு போய் பொறம்போக்கு நில மாதிரி போட்டுருவோம். உங்க ஸ்கூலுக்கு எதுக்கு இந்த வைன் ஷாப் இருக்கணுமா? அப்ப நீங்களே அடிச்சு நோக்குங்க. போங்க. அதனால அவங்க படிச்சு எடுக்கிறாங்க நிறைய. என்ன இது? பாயசம், ஸ்வீட் எல்லாருக்கும் கொடு. நல்லா சாப்பிடுங்க. உங்க பிறந்த நாளுங்களா? இல்ல. எம்எல்ஏ எம்பி போஸ்ட் கிடைக்க போகுதுங்களா? இல்ல. என்ன விசேஷம் சொல்லுங்க ஐயா. ரொம்ப சந்தோஷமான விஷயம். உன் மேற்பார்வையில விட்டு இந்த ஒயின் ஷாப்ப எவனோ அட்ரஸ் தெரியாத ஒருத்தன் அடிச்சு நொறுக்கி இருக்கான். ஐயா, ஏன் இமேஜ் போச்சு. சாப்பிடுறா. இந்த சிட்டில எனக்கு 150 ஒயின் ஷாப் இருக்குடா. அதுல 149 போனா கூட வருத்தம் இல்ல. இந்த ஒரே ஒரு ஒயின் ஷாப்ல என் இமேஜ் போச்சுடா. நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஒரு மாசத்துக்கு மாமூல் கொடுக்கிறது 20 லட்சம்டா. அதுல உன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு 2 லட்சம் கொடுக்கறேன். உன்னையும் மீறி எப்படி அந்த ஒயின் ஷாப்பை அடிச்சு நொறுக்கனா சொல்றா. ஐயா, என்ன மன்னிச்சிருக்க ஐயா. உங்க கையாலே என்ன சுட்டு கொன்னுடுங்க ஐயா. உங்க உப்பு தின்னு வளர்த்தவனா உங்களுக்கு தான் நான் விசுவாசமா இருந்திருக்கணும். ஆனா என் உயிர் மேல விசுவாசம் வந்துருச்சியா. என்ன சொல்ற? முந்தானத்தை 2 பேர் என்ன கடத்திக்கிட்டு போயிட்டானுங்க ஐயா. இவர் பேரு அவாள் பாண்டினுங்க. இவர் கையில எந்த கைது கிடைச்சாலும் தலைகீழ கட்டி தொங்க விட்டு தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாருங்க. ஐயோ, என்ன ஒண்ணும் பண்ணி இன்னைக்கே இவர் நேரம் இவரே தலைகீழ தொங்குறாருங்க. வவ்வால் ஆயிருச்சுங்க. தமிழ்நாட்டுல தொப்பாதிகமான போலீஸ்ல ஐயனுக்கு தான் ஸ்டேட்ல பாஸ்டிங்க. இவரு பண்ண குற்றங்க யாராளுங்க. ஊருப்பா அந்த ஸ்கூலுக்கு ஏத்த மாதிரி ஒரு வைன் ஷாப் ஐயா. அடிக்காதீங்க. அந்த ஒயின் ஷாப்புக்கு நான் ஓனர் இல்ல, நான் ஒன்லி மேற்பார்வை. அந்த கடைக்கு ஓனர் நாச்சியாரு. ஐயா, அவனுக்கு யாருன்னு எனக்கு தெரியல. 2 பேரும் மால் வெட்டி யார் அவங்க? இந்த ஸ்டாப் 2 மாசமா ரிப்பேரா இருக்கு. அத சரி பண்ண சொன்னா பண்ணல. உன்ன மாசம் சம்பளம் வாங்கி அப்படியே கொண்டு வர சொன்னா புக்ஸ் வாங்கிட்டு வரதே வழக்கமா வச்சிருக்க. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? புக்ஸ் தானே வாங்கிட்டு வந்தேன். தங்கச்சியை கலெக்டர் ஆக்கணுங்கிற கனவு. கலெக்டர் ஆகிறதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு.
முதல்ல இத வாங்கின கடையிலே கொண்டு போய் கொடு. நீங்களாவது சொல்லுங்கண்ணே. அதுல தங்கச்சி நானும் கொஞ்சம் புக்ஸ் வாங்கியிருக்கேன். நல்ல அண்ணனுங்க. சரிண்ணே, நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். நான் போலீஸ் ஸ்டேஷன் தான் போறேன். போற வழியில ஒண்ணு விட்டுட்டு போறேன். உன் இடம் எப்படி தெரியும் பாக்குறியா? அந்த லேடி டீச்சர் மேல டவுட் நானுங்க. அந்த டவுட் தான் ரூட். என்ன அப்படி பாக்குற? நாச்சியார், நீ அடிச்சுன்னு இருக்கிற ஒயின் ஷாப்புக்கு ஓனர் நாச்சியார். பேரு சக்திவேல், மிலிட்டரி மேன். லீவ்ல ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்திருக்கிற. இங்க போலீஸ்காரங்க பண்ற தப்ப சகிச்சுக்க முடியல. தட்டி கேட்ட. போலீஸ்காரங்களை மட்டும் தட்டி கேட்டா பத்தாது, அவங்கள தப்பு செய்ய வைக்கிறவங்களையும் தட்டி கேட்கணும்னு நினைச்ச. ஸ்கூலுக்கு எதிர ஒயின் ஷாப் இருக்க கூடாதுங்கிற சமுதாய அக்கறையில நீ என் இடத்துல கைய வச்சிட்ட. தப்பு பண்ணிட்ட. நாச்சியார் பிறந்தது ஆந்திராவுல, வளர்ந்தது கேரளாவுல, இப்ப வாடுறது தமிழ்நாட்டுல. சட்டத்துல எத்தனை ஓட்டர் இருக்கோ அத்தனை ஓட்டரையும் நுழைஞ்சு தப்பு செய்யற நாச்சியார். இத பார், 4 வயசுல எல்லாரும் அணில் ஆடுன்னு படிச்சப்போ அருவா ஆசிட்னு படிச்சவனா. ரவுடி பரம்பரை. அதே 4 வயசுல மத்தவங்க எல்லாம் கோலி குண்டு வச்சு விளையாண்டப்ப வெடி குண்டு வச்சு விளையாண்டவனா. மிலிட்டரி பரம்பரை. ஏய், நான் வசதியுள்ள பவர்ஃபுல் பணக்காரன். அழிச்சிடுவேன். நான் தன்னம்பிக்கை உள்ள தைரியமான இலை. இழப்ப பத்தி யோசிக்க மாட்டேன். ஏய், ஸ்கூலுக்கு எதிர இருக்க கூடாதுன்னு தானே என் ஒயின் ஷாப்பை தூக்குனேன். நான் நினைச்சா அந்த ஸ்கூலையே தூக்கிடுவேண்டா. நீ ஸ்கூலை தூக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு தூக்கிடுவேன். நான் நெருப்பு. தள்ளியே இரு. கிட்ட வந்த எரிச்சிருவேன். ஹலோ, யார் நீங்க? கொத்து வேலை. ஏய், நீங்க அந்த ஒயின் ஷாப்ல வேலை செஞ்ச ஆளுங்க தானே? எங்க என்ன பண்றீங்க? வாட்ச்மேன்! இவளை இப்படியே விட்டு போனா ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடாது? வெடிக்கிற பாம்புல மொத்த ஸ்கூலும் பீஸ் பீஸ் ஆக போகுது. அதுல இவளும் பீஸ் ஆயிடுவா. வாடா. நிறுத்துறா. மிலிட்டரி ட்ரெஸ் போட வச்சு போட்டோ எடுத்துக்கிட்டு. நீ ஒரு மிலிட்டரி மேனாங்கிறது நான் 4 பேரை கிட்ட காட்டி பெருமைப்பட வேண்டாமா? இது உனக்கே ஓவரா தெரியல? டேய், வந்தது வந்து உன்னை கேட்கணும்னு இருக்கேன். என்ன? எதிர் வீட்டு டீச்சருக்கு தான் வரேன்னு சரியாமல இல்ல. ஏன் நீ இந்த டீச்சர் கல்யாணம் பண்ணி கூடாது? அது சரிதான். ஆனா ரேஞ்ச் டிஃபரெண்டா இருக்கு. நான் ஒரு சாதா கான்ஸ்டபிள் தான். அவங்க டீச்சர். உனக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான். உனக்கு ஓகேனா நான் இன்னைக்கே பேசி முடிச்சிடுறேன். டேய் டேய் டேய், எங்கடா ஓடுற? வந்ததுல 2 பேரும் போட்டோ எடுத்துக்கல. ஆட்டோமேட்டிக் கேமரா தானே, போய் ஆன் பண்ணி வச்சிட்டு வா. ஏய், நல்லா சிரி சிரி. நல்லா சிரிடா. நண்பா போன் அடிக்குது. அடிக்கட்டும். அப்பா. ஹலோ, நான் கண்மணி பேசுறேன். ஸ்கூல்ல நண்பா. என்ன சொல்றீங்க? ஸ்கூலுக்குள்ள பாமா? ஆமா சார். எந்த நேரத்துல வெடிக்கலாம்? குழந்தைங்க மத்தவங்க அத்தனை பேர் வெளியே வர சொல்லுங்க.
பொன்முடி டீச்சர் ஸ்கூல்ல தான் ஃபோன் பண்ணாங்க. உங்க ரூமை தவிர வேற எங்கெல்லாம் ஃபோன் இருக்கு? பார்த்து போங்க. சீக்கிரம் போங்க. ஸ்கூல் காம்பவுண்ட் வெளியே ஓடுங்க.